வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். 15 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி மட்டன் குழம்பு ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் இன்னைக்கு அரைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் சூடானதும் இது கூடவே நம்ம கரம் மசாலா பொருள்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, எண்ணெயில நல்லா நமக்கு வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்த்து பாருங்க, நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நமக்கு நல்லா கலந்து வரட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கறி 300 கிராம் எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பொடி 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்ல கறியோட சேர்ந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மசாலா எல்லாம் ஒரு சேர நமக்கு வந்திருக்கணும். நல்லா பெரட்டி விட்டு மட்டனை கொஞ்ச நேரம் சூட்லேயே வச்சுருந்தீங்கன்னா நல்லா நமக்கு சூப்பராக வந்துடும். இப்போ நான் தக்காளி அரைச்ச அதே மிக்சி ஜாரில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி நான் சேர்த்தா எனக்கு போதும். இப்போது இது கூட 1 கையளவு மல்லி புதினா சேர்த்துருக்கிறேன். புதினா குழம்புல சேர்த்து பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த சமயத்தில் நான் வாங்கியிருக்க கறிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 விசில் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக கறி பஞ்சு போல் நமக்கு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இதை இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறேன். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாப்பாடு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் குக்கரில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.